அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 91 பெண் வழி சேரல். குறள் 901. மனை விழைவார் மான் பயன் எய்தார் வினை விழைவார் வேண்டா பொருளும் அது. இதன் பொருள், இன்பம் காரணமாக தன் மனைவியை விரும்பி அவள் வழியில் நடப்பவர் இனிய துணையாகிய அறத்தினை அடைய மாட்டார்கள். அவ் இன்பமானது பொருள் செய்ய விரும்புவோர்க்கு வேண்டாதது ஆகும். குறள் 902. பேணாது பெண் விழைவான் ஆக்கம் பெரியதோர் நாணாக நாணுத் தரும். இதன் பொருள், கடமையை பேணாமல் மனைவியின் பெண்மையை விரும்புகிறவனுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வெட்கக்கேடாகி தலைகுனிவை தரும். குறள் 903. இல்லாள் கண் தாழ்ந்த இயல்பின்மை எஞ்ஞான்றும் நல்லாருள் நாணுத் தரும். இதன் பொருள், மனைவியிடத்தில் தாழ்ந்து நடக்கும் இழிவான தன்மை எப்போதும் நல்லவரிடையே நாணத்தை தரும். குறள் 904. மனையாளை அஞ்சும் மறுமையிலாளன் வினையாண்மை வீறு எய்தல் இன்று. இதன் பொருள், மனைவியை கண்டு அஞ்சி நடக்கின்ற மறுமை பயன் இல்லாதவனின் செயல்திறம் நல்லவரால் பாராட்டப்படாது. குறள் 905. இல்லாளை அஞ்சுவான் அஞ்சு மற்று எஞ்ஞான்றும் நல்லார்க்கு நல்ல செயல். இதன் பொருள், மனைவிக்கு அஞ்சுபவன் நல்லவர்களுக்கு நல்லது செய்யக்கூட எப்போதும் அஞ்சுவான். குறள் 906. இமையாரின் வாழினும் பாடிலரே இல்லால் அமையார்த்தோள் அஞ்சுபவர். இதன் பொருள், தேவர்களைப் போல வாழ்ந்தாலும் மனைவியின் மூங்கில் போன்ற தோளிற்கு பயப்படுவர் பெருமை இல்லாதவரே ஆவர். குறள் 907. பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நாணுடை பெண்ணே பெருமை உடைத்து. இதன் பொருள், பெண்ணின் ஏவலை கேட்டு செய்து நடக்கும் ஆண்மையை விட இயல்பான நாணத்தை உடைய பெண்மையே பெருமைக்கு உரியது. குறள் 908. நட்டார் குறை முடியார் நன்று ஆற்றார் நன்னுதலாள் பெட்டாங்கு ஒழுகுபவர். இதன் பொருள், மனைவி விரும்பியபடியே வாழ்பவர் தம் நண்பர்க்கு ஏற்பட்ட குறையையும் போக்க மாட்டார், நல்லதும் செய்ய மாட்டார். குறள் 909. அறவினையும் ஆன்ற பொருளும் பிறவினையும் பெண் ஏவல் செய்வார்கண் இல். இதன் பொருள், அறச்செயலும் சிறந்த பொருட்செயலும் பிற இன்பச் செயல்களும் மனைவி ஏவலை கேட்டு செய்பவரிடம் இருக்காது. குறள் 910.
10. என் சேர்ந்த நெஞ்சத்து இடனுடையார்க்கு எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்தாம் பேதமை இல். இதன் பொருள் தெளிந்த அறிவோடு கூடிய மனக்கட்டுப்பாடு உடையவருக்கு பெண்கள் போக்கில் அடங்கி வாழும் அறியாமை எப்போதும் இருக்காது. அதிகாரம் 92. வரைவின் மகளிர். குறள் 911. அன்பின் விழையார் பொருள் விழையும் ஆய் தொடியார் இன்சொல் இழுக்குத் தரும். இதன் பொருள் உண்மையான அன்பு இல்லாமல் பொருளையே விரும்பி வாழும் பரத்தையரின் இனிய சொற்கள் தீமை தரும். குறள் 912. பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பில் மகளிர் நயன் தூக்கி நல்லா விடல். இதன் பொருள் தனக்கு கிடைக்கும் பயனை பற்றி மட்டுமே எண்ணும் பண்பில்லாத பரத்தையர் தரும் நன்மையை ஆராய்ந்து ஒதுக்கிவிட வேண்டும். குறள் 913. பொருட்பெண்டிர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணம் தழியற்று. இதன் பொருள் பொருளை மட்டும் விரும்பும் பரத்தையரின் பொய்யான தழுவல் இருட்டறையில் கிடந்த தொடர்பில்லாத பிணத்தை தழுவியது போன்றது. குறள் 914. பொருட்பொருளார் புன்னலம் தோயார் அருட்பொருள் ஆயும் அறிவினவர். இதன் பொருள் அருளை மதித்து அதனை ஆராய்கின்ற தெளிந்த அறிவினை உடையவர் பொருளை மட்டும் மதிக்கும் பரத்தையரின் அற்ப இன்பத்தை விரும்ப மாட்டார். குறள் 915. பொது நலத்தார் புன்னலம் தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர். இதன் பொருள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும் பரத்தையரின் அற்ப உடம்பை தீண்டமாட்டார். இயல்பாகிய மதிநலத்தால் சிறந்த அறிவினை உடையவர். குறள் 916. தன்னலம் பாரிப்பார் தோயார் தகை செருக்கி புன்னலம் பாரிப்பார் தோள். இதன் பொருள் தம் நல்லொழுக்கத்தை போற்றும் சான்றோர் அழகு முதலியவற்றால் செருக்கு கொண்டு தம் உடல் அழகை பலருக்கும் தந்து பணம் பெற விரும்பும் பொது மகளிரின் தோளை தழுவ மாட்டார். குறள் 917. நிறை நெஞ்சம் இல்லவர் தோய்வார் பிற நெஞ்சிற் பேணி புணர்பவர் தோள். இதன் பொருள் மனக்கட்டுப்பாடு இல்லாதவர்தான் பொருளையே நெஞ்சில் நினைத்து கொண்டுள்ள பரத்தையரின் தோள்களை தழுவுவார். குறள் 918. ஆயும் அறிவினர் அல்லார்க்கு அணங்கு என்ப மாய மகளிர் முயக்கு. இதன் பொருள் ஆராய்ந்தறியும் அறிவு இல்லாதவர்க்கு வஞ்சம் நிறைந்த பரத்தையரின் சேர்க்கை உயிரை எடுக்கும் மோகினி மயக்கமாக அமையும். குறள்
919 வரைவு இலா மான் இழையார் மென்தோள் குறையிலா பூரியர்கள் ஆழும் அலறு. இதன் பொருள் ஒழுக்கம் வரையறையில்லாத பரத்தையரின் மெல்லிய தோள் உயர்வில்லாத கீழ்மக்கள் விழுந்து கிடக்கின்ற நரகம் ஆகும். குறள் 920 இருமன பெண்டிரும் கள்ளும் கவரும் திரு நீக்கப்பட்டார் தொடர்பு. இதன் பொருள் இருவகைப்பட்ட மனம் உடைய பரத்தையரும் கள்ளும் சூதுமாகிய இந்த மூவகையும் திருமகளால் விலக்கப்பட்டவருக்கு நட்பாகும். அதிகாரம் 93 கள் உண்ணாமை. குறள் 921 உட்கப்படார் ஒளி இழப்பர் எஞ்ஞான்றும் கட்காதல் கொண்டொழுகுவார். இதன் பொருள் எப்போதும் கள்ளை விரும்பி அதில் மயங்கி கிடப்பவரை பார்த்து பகைவர் அஞ்சமாட்டார். அதோடு தமக்கு உள்ள புகழையும் இழந்து விடுவார். குறள் 922 உண்ணற்க கள்ளை உணில் உண்க சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதார். இதன் பொருள் கள் குடிக்காதே. நல்லவரின் மதிப்பை பெற விரும்பாதவர் வேண்டுமானால் கள்ளை குடிக்கலாம். குறள் 923 ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்துக் களி. இதன் பொருள் கள் குடிப்பது பெற்ற தாயின் முகத்தில் கூட வெறுப்பை உண்டாக்கும் என்றால் சான்றோர் முன்பு கள்ளை குடிக்கலாமோ? குறள் 924 நான் என்னும் நல்லால் புறம் கொடுக்கும் கள்ளென்னும் பேனா பெரும் குற்றத்தார்க்கு. இதன் பொருள் நாணம் என்று சொல்லப்படும் நல்லவள் கல் என்று சொல்லப்படும் விரும்பத்தகாத பெரும் குற்றமுடையவர்க்கு எதிரே நிற்காமல் விலகிப் போவாள். குறள் 925 கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொளல். இதன் பொருள் அறியாமை உடையது எது என்றால் பொருள் கொடுத்து கல்லுண்டு தன்னை அறியாத உடல் மயக்கத்தை வாங்குவது. குறள் 926 துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கள்ளுண்பவர். இதன் பொருள் தூங்குபவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்லர். அதுபோல கள் உண்பவரும் நஞ்சை உண்பவரே ஆவார். குறள் 927 உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் கள்ளொற்றி கண் சாய்பவர். இதன் பொருள் எப்போதும் கள் குடித்து கண் மயங்குபவனின் உள்ளத்து உண்மைகளை ஊரார் அறிந்து அவனை பார்த்து சிரிப்பர். குறள் 928 களித்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒளித்ததூம்
ஆங்கே மிகும். இதன் பொருள், கள் குடித்தவன் நான் கள் குடிக்கவில்லை என்று சொல்லாதிருக்க வேண்டும். குடித்த கள் உள்ளத்தில் மறைத்து வைத்ததையெல்லாம் வெளிப்படுத்திவிடும். குறள் 929. களித்தானை காரணம் காட்டுதல், கீழ்நீர் குளித்தானை தீத்துரியற்று. இதன் பொருள், கள் குடித்து மயங்கி கிடக்கும் நிலையில் ஒருவனை திருத்த முயற்சிப்பது நீரின் அடியில் மூழ்கி கிடப்பவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது. குறள் 930. கல்லுண்ணா பொழுதில் களித்தானை காணுங்கால், உள்ளான்கொள் உண்டதன் சோர்வு. இதன் பொருள், ஒருவன் தான் கள் உண்ணாதபோது கள்ளுண்டு மயங்கினவனை பார்க்குமிடத்தில் கல்லுண்டு மயங்குவதால் வரும் சோர்வை நினைக்க மாட்டானோ? நன்றி, வணக்கம்.